ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு டியூஸ்டே, பொங்கல் வந்துடுச்சு. க்ளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹால் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி கிச்சன் ஒர்க் தான் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஹால் ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. ஸோ பார்த்திங்கன்னா கிச்சனில் எல்லாத்தையுமே நல்லா டாப் டு பாட்டம் நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமே மாப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாத்தையுமே ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பழசெல்லாம் எடுத்து பேப்பர் மாற்றியும் போட்டு வச்சாச்சு. ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க விண்டோ, அப்புறம் இந்த சைடில் இருக்க விண்டோவில் இருக்கிறது எல்லாத்தையுமே கலட்டி காய வச்சுருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஸ்டவ்வையும் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நான் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுக்கலான்ட்டு அதை வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஹாலு, ரூம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து கிச்சன் கொஞ்சம் பெரிய ஒர்க்காக இருக்கனால இதை வந்து ஃபஸ்ட் ஒரு நாளுக்கு ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் ஒர்க்கு தனியாக வச்சுட்டேன். ஸோ பாத்திரமும் கழுவிட்டு நான் வந்து ஸ்டவ்வையும் வந்து நல்லா நீட்டாக கழுவி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறதையும் நல்லா கழுவிட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து க்ளீனாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பொங்கலுக்காக. இதான் பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நெட்டு பார்த்திங்கன்னா கொசுவலை அடைச்சிருந்தோம்ல அது. இதை வந்து ரிமூவ் பண்ணி ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அது ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து திருப்பி வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இதை வந்து க்ளீன் பண்ணி கிச்சன் ஒர்க் முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து மாப் போடணும். ஸோ இதை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மாப் போடுறதுக்கு தண்ணியில் லைசால் ஊற்றி கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி போட்டு லைட்டாக போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்தே ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வந்து அழுக்காக இருந்துச்சு. ஸோ இதை வந்து கிச்சனை 2 தடவை நம்ம வந்து தொடச்சிட்டோம்னா ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகிடும். அந்த தண்ணி அப்புறமே மாற்றிக்கலான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் எப்போவுமே அழுக்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறமே வச்சோம்னா ரொம்ப வந்து அழுக்கு சேராமல் இருக்கும். பூஜை ரூமையும் வந்து கூட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து தனியாக தண்ணி மாற்றி மாப் போட்டு முடிச்சிட்டேன். ஹாலும் மாப் போட்டு முடித்தாச்சு. பிரஜா பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து எனக்கு ரூமை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தா ரெடியாக. ஸோ ரூமில் இருக்க அந்த நெட்டு விண்டோவையும் அதையும் நான் கழட்டி வாஷ் பண்ணி திருப்பி மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீனையும் வந்து வாஷ் போட்டுட்டு வேறு ஸ்க்ரீன் மாற்றி ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வந்து பிரஜா நல்லா ஹெல்ப் பண்ணால் தக்ஷினியும் தான் எல்லா கபோர்டையும் வந்து ஈரத்துணி வச்சு துடைச்சாங்க. பார்த்திங்கன்னா இதுவும் துடைச்சி முடிச்சிட்டேன். ஹாலும் துடைச்சி முடிச்சு இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் சூப்பராக முடிஞ்சிச்சு.